Hi friends, இன்னைக்கு வீடியோல 1 year old boy babyயோட ஷர்ட் மேக்கிங் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ஷர்ட்கான மேட்சிங் ட்ரவுசர் மேக்கிங் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கான லிங்க் நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். இப்போ ஷர்ட்கான ஃபேப்ரிக் கட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பிளெயின் காட்டன் ஃபேப்ரிக்கை நான் சிங்கிள் ஃபோல்டடா மடிச்சு போட்டிருக்கேன். இந்த ஃபோல்டட் சைட்ல இருந்து தான் மெஷர்மெண்ட் மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ண லைன்ல இருந்து 2.5 இன்ச்சஸ்க்கு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்றதுக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ண இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கட் பண்றதுக்கான லைன். ஸோ அங்கில இருந்து 2.5 இன்ச்சஸ் மார்க்கிங்க்கு நான் இன்னொரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக்கோட பாட்டம்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் ஃபேப்ரிக் நம்ம ஃபோல்டு பண்ணி மார்க்கிங் பண்ணும்போது ஸ்லைட்டாக அன்ஈவனாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதை இக்னோர் பண்ணுறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனை பேஸ் பண்ண மாதிரி நான் மெஷர்மெண்ட் மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் லைன்ல இருந்து 4.25 இன்ச்சஸ்க்கு நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். தென் மார்க்டு பாயிண்ட்ல இருந்து 4 இன்ச்சஸ் ஹைட்டுக்கு இன்னொரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ண அந்த 4 இன்ச்சஸ் ஹைட்டுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் லைன்ல இருந்து 6.25 இன்ச்சஸ் அளவுக்கு நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி மார்க்கிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஷர்ட்டோட லென்த் நான் 14 இன்ச்சஸ் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சஸ் அலவன்ஸ் ஃபார் ஷோல்டர் மார்க்கிங் மெஷர்மெண்ட்டுக்கு. ஸோ 14.5 இன்ச்சஸ்க்கு நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். தென் மார்க்டு பாயிண்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சுக்கு இன்னொரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். அது ஷர்ட்டோட பாட்டம் ஃபோல்டு பண்ணி அடிக்கிறதுக்கான சீம் அலவன்ஸ். மார்க்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆர்ம்ஹோல் லைன்ல இருந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்டுக்கு கிராஸ் லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிராஸ் லைன்ல இருந்து எக்ஸாக்ட் 1/2 ஆஃப் தி மெஷர்மெண்ட் அதில் நான் ஃப்ரண்ட் ஆர்ம்ஹோல் கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நெக் லைன் வித் 2 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். நெக் லைனுக்கான டெப்த்து 2.5 இன்ச்சஸ்க்கு இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். நெக் லைன் கர்வ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஷோல்டர் லைன்ல இருந்து 1/2 இன்ச் அலவன்ஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க்டு பாயிண்ட்ல நெக் டு ஷோல்டருக்கான கிராஸ் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஷர்ட்டோட ஃப்ரண்ட் பீஸ் மார்க்கிங் ஓவர். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே நான் குட்டியாக நாட்ச் கட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அந்த பாயிண்ட் கிளியராக தெரியும். ஸோ 2.5 இன்ச்சஸ்க்கான இந்த ஃபேப்ரிக் அலவன்ஸ் இப்படி ஃபோல்டடாக பட்டன் ஏரியாவில் வரும். ஸோ ஷர்ட்டோட ஃப்ரண்ட் பீஸ் கட்டிங் ஓவர் 2 லேயர் ஆஃப் ஃபேப்ரிக் இருக்கு. ஸோ இதை நான் ஜஸ்ட் எஃப்னு மார்க் பண்ணிட்டு சைடில் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ ஷர்ட்டோட பேக் பீஸ் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபேப்ரிக்கை இப்படி சிங்கிள் ஃபோல்டடாக மடித்து போட்டிருக்கேன். ஷர்ட்டோட ஃப்ரண்ட் பீஸ்க்கான வித் நான் 6.25 இன்ச்சஸ் வச்சுருந்தேன். அதில் 1/2 இன்ச் லெஸ் பண்ணி இதில் 6.25 இன்ச்சஸ் வித்துக்கு நான் ஃபுல்லாக மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க்டு பாயிண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸாக்ட் லைனுக்கு ஃப்ரண்ட் பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறத பிளேஸ் பண்ணிடலாம். பேக் பீஸில் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ்க்கான ஷோல்டர் ஹைட்ல இருந்து பேக் பீஸோட ஷோல்டர் ஹைட் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நான் 2 இன்ச்சஸ்க்கான மார்க்கிங் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மார்க்டு பாயிண்ட்ல கரெக்டாக ஃப்ரண்ட் பீஸ் பிளேஸ் ஆகிற மாதிரி வச்சிடுறேன். ஷோல்டரோட அதர் சைட்லையும் 2 இன்ச்க்கான மார்க்கிங் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு குட்டி கிராஸ் லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸில் இருக்க இந்த பேக் ஆர்ம் ஹோல் லைனோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நான் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸில் நான் 2 இன்ச்சஸ் அளவுல இருந்து கர்வ் பெண்ட் எடுத்தேன். இப்போ அதே எக்ஸாக்ட் பாயிண்ட் அளவுல இருந்து பேக் பீஸ்க்கான ஆர்ம் ஹோல் கர்வ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். பேக் நெக்கான டெப்த் 1.25 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன்.
பேக் நெக் கர்வ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். பேக் பீஸ் மார்க்கிங் ஓவர். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்லீவ்க்கான ஆர்ம்ஹோல் மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கலாம். பேக் ஆர்ம்ஹோல் ஃபேப்ரிக்கை இப்படி ஃப்ரண்ட் ஆர்ம்ஹோலோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இப்படி பிளேஸ் பண்ணிக்கிறேன். பேலன்சிங்காக ஸ்கேல் வச்சுக்கிறேன். இப்போ இந்த மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கலாம். 6.5 inches வருது. இந்த ஃபேப்ரிக் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லீவ் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 லேயர் ஆஃப் ஃபேப்ரிக்கை இப்படி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ண லைன்ல இருந்து 2 inchesக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்டுக்கு இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரெண்டு லைனுக்கும் இன் பிட்வீன்ல 6.5 inchesக்கான மார்க்கிங் பண்ணிட்டு கிராஸ் லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிராஸ் லைனோட எக்ஸாக்ட் half ஆஃப் தி மெஷர்மெண்ட்ல மார்க்கிங் பண்ணிட்டு ஸ்லீவ்க்கான கர்வ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவோட ஹைட் 5 inchesக்கு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ஸ்க்கு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்லீவ்க்கான ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு ரஃப்லி 1 inch அலவன்ஸ்க்கு ஃபேப்ரிக் விட்டாச்சு. ஸ்லீவ்க்கான வித் 6.25 inches இருக்கு. அதுல இருந்து 1 inch லெஸ் பண்ணிட்டு 5.25 inchesக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்றதுக்கு கிராஸ் லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் மார்க்கிங் ஓவர். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ் பீசஸ் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் காலருக்கான கட் பீஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இதோட ரஃப் மெஷர்மெண்ட் 3.5 inches வித் ஃபேப்ரிக்கோட ஹைட் ரஃப்லி 12 inches. காலர் ஃபேப்ரிக்கான எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் ஷர்ட் ஸ்டிச் பண்ணும்போது காலர் பிளேசிங் வரும்போது அப்போ இருக்கிற எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேப்ரிக் கட்டிங் ஓவர். ஷர்ட் ஃபுல்லி பிளைன் ரெட் கலர் அண்ட் காலர் ஏரியா மட்டும் ட்ரௌசருக்கான மேட்சிங் ஃபேப்ரிக் அதே ஃபேப்ரிக் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் பார்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பீஸ் ஸ்டிச்சிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 லேயர் ஆஃப் ஃபேப்ரிக்கை இப்படி பிரிச்சு போட்டிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் 1 சைட் ஆஃப் ஃபேப்ரிக் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் அதர் சைடு ஸ்டிச்சிங்கும் வரும். 2.5 inches அளவில் விட்டிருந்த இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை ஃபேப்ரிக்கோட பேக் சைடுக்காக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். நெக்லைன் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடுறேன். இப்போ நான் மார்க்கிங் பண்றது ஃபேப்ரிக்கோட ரிவர்ஸ் சைடு 1 inchக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க்டு பாயிண்ட்ல இருந்து 1/4 inch அளவுக்கு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மார்க்கிங் மேல ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் அந்த பெண்ட் ஆற இடத்துல குட்டியா நான் கட் பண்ணி விட்டுட்டு ஃபேப்ரிக்கை திருப்பிக்கிறேன். இந்த 2 லேயரும் ஜாயிண்ட் ஆற மாதிரி ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட் ஃபேசிங் பார்க்க இப்படி தான் இருக்கும். சேம் இதே மாதிரி அதர் சைட்லயும் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபேப்ரிக்கோட ஃப்ரண்ட் வியூ பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஃபேப்ரிக்கை பேக் சைடில் திருப்பிட்டு இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை ஓவர்லாக் பண்ணி ஃபினிஷிங் பண்ணணும்னாலும் பண்ணலாம். இல்லை குட்டியாக ஃபோல்டு பண்ணி அந்த ரா எட்ஜஸ் வெளியில் வராத மாதிரி குட்டியாக ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுடுறேன். ரா எட்ஜஸ் வெளியில் தெரியாத மாதிரி நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரி அதர் சைடும் ஃபினிஷ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஷர்ட்டோட பேக் பீஸோட இந்த ஃப்ரண்ட் பீசஸை ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் கேமராவில் பார்க்குறது பேக் பீஸோட ஃப்ரண்ட் ஃபேஸிங். இதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸோட பேக் ஃபேஸிங்கை பிளேஸ் பண்ணிட்டு ஷோல்டர் ஜாயிண்ட் ஸ்டிச் நான் போட போகிறேன். 1/2 inch அலவன்ஸ்க்கான ஸ்டிச்சஸ் நான் போட்டுடுறேன். நெக்ஸ்ட் ஸ்லீவ் ஃபேப்ரிக்கான ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். ஸ்லீவ் ஃபேப்ரிக்ல 1 inch அலவன்ஸ் விட்டுருந்தோம். அதை இப்படி டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷிங் கொண்டு வந்துடுறேன். ரெண்டு ஸ்லீவ் பிட்டும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு சைடில் வச்சிடுறேன். ஷோல்டர் ஜாயிண்டோட ரா எட்ஜஸ் கவர் ஆகிற மாதிரி ஓவர்லாக் ஸ்டிச்சிங் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஃப்ரண்ட் பீஸோட இந்த 2 எட்ஜஸ்லயுமே ஜாயிண்ட் ஸ்டிச் நான் போட்டுட்டேன். ஷோல்டரோட சென்டர் ஜாயிண்ட் ஏரியால இருந்து 2 சைடுமே கவர் ஆற மாதிரி நான் ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் பண்ணிடுறேன். ஸ்லீவ் அட்டாச்மெண்ட்ல எப்பவுமே நான் 2 ஸ்டிச்சஸ் போடுறது என்னோட பழக்கம். உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சே போதும்னா ஜஸ்ட் 1 ஸ்டிச்சோடயே நிப்பாட்டிடுங்க. ஷர்ட்டோட 1 சைடு ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரி அதர் சைட்லயும் ஸ்டிச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் காலர் பீஸ் அட்டாச்மெண்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் காலருக்கான மெஷர்மெண்ட் எவ்வளோ எக்ஸாக்டா வருதுன்னு செக் பண்ணிக்கிறேன். பட்டன் ஏரியாக்கான 1 இன்ச் ஃபோல்டட் ஸ்டிச் பண்ணியிருந்தோம். அது போக ரா எட்ஜஸ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து நான் மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கிறேன். காலருக்கான மெஷர்மெண்ட் 10 இன்ச்சஸ் வருது. காலருக்கான கட் பீஸ் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தேன். சிங்கிள் ஃபோல்டடா போட்டிருக்கேன். இப்போ இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சஸ் பை 12 இன்ச்சஸ் வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ண லைன்ல இருந்து 1/4 இன்ச் அலவன்ஸ்க்கு இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த செகண்ட் லைன்ல இருந்து 10 இன்ச்சஸ் லென்த்துக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 10 இன்ச்சஸ்க்கான மார்க்கிங் பாயிண்ட்டுக்கு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அங்கிலிருந்து அகைன் 1/4 இன்ச் அலவன்ஸ்க்கு இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபேப்ரிக்கை ஃபோல்டு பண்ணிடுறேன். 2.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ஸ்க்கு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். சிவிங் அலவன்ஸ் ஒரு 1/4 இன்ச்சுக்கு இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ மேல இருந்து 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணியிருந்த லைன்ல இருந்து இந்த 1 இன்ச் மார்க்டு பாயிண்டோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஸ்லைட் கர்வியா நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா லைன்லயும் அதே மாதிரி ஸ்லைட் கர்வியா நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸஸ் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபேப்ரிக் 2 லேயரா போட்டிருந்ததுனால இங்க ஜாயிண்டடா இருந்தது. ஸோ அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபேப்ரிக் ரா எட்ஜஸ் வெளியே தெரியாத மாதிரி குட்டியா ஃபோல்டு பண்ணி நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியிருந்த இந்த ஃபேப்ரிக் பிட்டை தனியா சைட்ல எடுத்து வச்சிடுறேன். இப்போ அந்த அதர் ஃபேப்ரிக்கை இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு ஃபேப்ரிக்கோட வித் மொத்தமாவே 5.5 இன்ச்சஸ் தான் இருக்கு. நமக்கு தேவைப்படுறது 10 இன்ச்சஸ் ஆஃப் காலர் தான். ஸோ கொஞ்சமா 1/4 இன்ச் அளவுக்கு இந்த ஃபேப்ரிக்கோட இந்த எட்ஜ் சைடில் நான் கிராஸ் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் கிராஸ் லைன் ட்ரா பண்ணியிருந்த ஃபேப்ரிக்கோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் அண்ட் அதுக்கு மேலே குட்டியாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியிருந்த ஃபேப்ரிக்கோட ஃப்ரண்ட் ஃபேஸிங். ஸோ 2 ஃப்ரண்ட் ஃபேஸிங்கும் ஒரே சைடில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். காலர் ஃபேப்ரிக்கோட 3 சைட்ஸ்லையுமே ஸ்டிச்சஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் காலர் நெக் ஜாயிண்ட்டுக்கு ஃபோல்டு பண்ண ஃபேப்ரிக் இல்லாமல் அந்த அதர் ஃபேப்ரிக்கை வச்சு தான் நான் ஜாயிண்ட் ஸ்டிச் போட போகிறேன். இப்போ காலர் நெக் அட்டாச் பண்ணிடலாம். நான் ஸ்டிச் போடுறது காலர் நெக்கோட ராங் சைட் ஃபேப்ரிக்கில். ஸோ ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அது நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு திருப்பும் போது நீட்டாக ஃப்ரண்ட் ஃபினிஷிங் வந்துடும். இப்போ ஷர்ட்டோட ராங் சைடு வச்சுட்டு காலர் நெக் ஜாயிண்ட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷிங் கொண்டு வந்துடலாம். ஷர்ட்டோட நெக் லைன்ல இருக்க ரா எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக இந்த காலர் ஃபேப்ரிக்கு உள்ள கவர் ஆகிற மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு மேலே நான் ஒரு ஸ்டிச் போட்டுடுறேன். ஷர்ட் காலர் அட்டாச்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஷர்ட்டோட இந்த எட்ஜ் சைடில் இருந்து 1/4 இன்ச் அலவன்ஸ்க்கு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஷர்ட்டோட அதர் எட்ஜ் சைடு வரைக்கும் அந்த ஸ்டிச் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். ரெட் கலர் ஃபேப்ரிக்கு நான் ரெட் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் போடுறேன். அண்ட் காலர் ஃபேப்ரிக் பிளாக் கலரில் இருக்கிறதுனால அதுக்கு நான் பிளாக் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெட் கலர் ஸ்டிச்சஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளாக் த்ரெட் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் காலருக்கான ஸ்டிச்சஸ் போட போகிறேன்.
ஷர்ட் காலர் பார்ட் ஓவர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லீவ் டு பாடி ஜாயிண்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவோட வித் 4.5 இன்ச்சஸ்க்கு மார்க்கிங் பண்ணிடுறேன். ஸோ அங்கல இருந்து 1/2 inch அலவன்ஸ்க்கு ஸ்லீவ் டு பாடி ஜாயிண்ட்டுக்கு நான் ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுடுறேன். போட்டு ஸ்டிச் பக்கத்துலேயே நான் இன்னொரு ஸ்டிச் போட்டுடுறேன். சேம் இதே மாதிரி அதர் சைட்லையும் ஸ்டிச் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ ஷர்ட்டோட பாட்டம்ல 1 inch அலவன்ஸ் விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு டபுள் ஃபோல்டு பண்ணி நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பட்டன் ஹோல்க்கான மார்க்கிங் நான் பண்ணிக்கிறேன். 9.5 inches ஹைட்ல இருந்து 3 inches கேப் வர மாதிரி டோட்டலா 3 மார்க்கிங் நான் பண்ணிக்கிறேன். ஷர்ட்டோட 2 சைட்லயுமே உள்ள வர இந்த ஃபேப்ரிக் கொஞ்சம் லூஸா தெரியற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்காக ஒரு ஸ்லைட் கிரிப் கிடைக்கிறதுக்காக ஆல்ரெடி நான் போட்டிருக்க ஸ்டிச்ல இருந்து 1/2 inch அலவன்ஸ்க்கு ஃபுல்லா மார்க்கிங் பண்ணிட்டு மார்க்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்றதுக்கு நான் ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி பட்டன் ஹோல் வர இந்த சைட்லயுமே நான் போட்ட ஸ்டிச்ல இருந்து 1 inch அலவன்ஸ்க்கு மார்க்கிங் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மார்க்டு லைன் மேலேயே ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த சைட் ஃபேப்ரிக்லயும் நான் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுடுறேன். இந்த ஷர்ட்க்கு நான் பிளாக் கலர் பட்டன்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ பட்டன் பிளேசிங் சும்மா ஜஸ்ட் வச்சு பார்க்குறேன். ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்த மார்க்டு பாயிண்ட்ல இருந்து 1/2 inch மேலே கீழே சேர்த்து டோட்டலி 1/2 inch அலவன்ஸ் வர மாதிரி நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மார்க்டு பாயிண்ட்டை நான் சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் குட்டியாக ஒரு ஹோல் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே கீழே நான் அலவன்ஸ் விட்டுருக்க ஸ்பேசிங்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன். சேம் இதே மாதிரி 3 ஹோல்ஸ்மே நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த ஹோல்ஸ்குள்ள பட்டன் இன்சர்ட் பண்ணி எடுக்கிறது ஈஸியா இருக்கும். இப்போ ஊசி நூல் யூஸ் பண்ணி ஹேண்ட் ஸ்டிச் பண்ணி தான் நான் இந்த பட்டன் ஹோல் ஃபினிஷிங் கொண்டு வர போறேன். ஸோ ஹோலோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து கொஞ்சமா ஸ்பேசிங் விட்டுட்டு குட்டி குட்டியா நான் ஸ்டிச்சஸ் போட்டு நாட்ஸ் போட போறேன். லைக் ஒரு தடவை நான் ஊசி இன்சர்ட் பண்ணி எடுத்தேன்னா அதுக்கு ஒரு நாட், அகைன் அதுக்கு பக்கத்துலேயே க்ளோஸராகவே இன்னொரு இன்சர்ட் பண்ணி எடுத்தேன்னா இன்னொரு நாட். ஸோ ஒவ்வொரு இன்சர்ட்டிங்க்குமே நான் ஒரு நாட்ஸ் போட்டு தான் நான் இது ஃபினிஷிங் கொண்டு வர போகிறேன். ஸோ ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்க்க எப்படி தான் இருக்கும். சேம் இதே மாதிரி அதர் 2 ஹோல்ஸும் ரெடி பண்ணிட்டு ஜஸ்ட் பட்டன் போட்டுட்டோம்னா ஷர்ட் ரெடி. ஸோ தட்ஸ் இட், ஷர்ட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.